102வது பிறந்த நாளை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடலின் நடுவே கலைஞர் நிறுவிய திருவள்ளுவரின் பாதத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு 102 வள்ளுவர் சிலைகளை மேயர் மகேஷ் வழங்கினார். கலைஞரின் 102வது பிறந்த நாள் உலகெங்கும் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் திமுகவினர் திருவள்ளுவர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயருமான மகேஷ் தலைமையில் தனிப்படகில் திருவள்ளுவர் சிலைக்கு சென்ற திமுகவினர் உலக பொதுமுறை நூலான திருக்குறளை உலகத்திற்கு தந்த ஐயன் திருவள்ளுவருக்கு கடலின் நடுவே வானுயர சிலை எழுப்பிய கலைஞருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் பெருமையை எடுத்து கூறிய மேயர் மகேஷ் கன்னியாகுமரி சுற்றுலா பயணிகளுக்கு 102 திருவள்ளுவர் சிலைகளை வழங்கினார். மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு வழங்கிய மாநகராட்சி மேயர் மகேஷ் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை இணைக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி கூண்டு பாலம் திறந்த பின் கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ராஜரத்தினம், நகர செயலாளர் குமரி ஸ்டீபன், நாகர்கோவில் மாநகராட்சி துணை மேயர் மேரி பிரின்சிலதா, கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் பூதலிங்கம், நாகர்கோவில் மாநகர செயலாளர் ஆனந்த், இளைஞர் அணி அமைப்பாளர் அகஸ்தீஷன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.